பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி, பன்னிசை, கேள்வி கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் நீண்ட காலங்கள் 6 வாரங்களுக்கு பிறகு இணைகின்றார். இன்றைய பொழுது இதுவரை காலமும் இணைத்த பத்மினி கமலாந்தன் அவர்கள் மற்றும் பஜிதா மற்றவர்களுக்கும் நன்றியை கூறியபடி அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படு ஜெயமல ஜெயம் அவர்கள் இணைகின்றார்கள். வணக்கம் தமிழக வாங்கோ, எல்லோருக்கும் வணக்கம். உற்சாகம் வணக்கம் மாணி. இப்போது மும்மத சிந்தனை நிறம் ஆரம்பமாகிறது. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி அவர்களுக்கும் கவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அன்பும் நட்பும் உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றான். அன்பின் இறைவா, எம் உள்ளத்தில் அன்பை மூட்டுகிறோம். யாரினமாக மக்கு மனஸ்தாபம் இருந்தால் அந்த அகந்தியை தூக்கி எறிந்து நாம் எமக்குள்ளே எம் மனதில் அன்பை விதைப்போமாக. கசப்பான உணர்வுகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு திரியாமல் மற்றவர்களோடு நாம் பரிந்து பேசி அவர்களோடு ஒன்றி திருப்போமாக. தாழ்மையையும் துணிவையும் நமக்கு தரும். பகமையை வளர்க்காமல் வழியிலே உடன்பாடு செய்து கொள்ளும் சமாதானத்தை தரும். இந்த தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் நோன்புகளும் செபங்களும் எங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றட்டும். பாவச் சுழற்சியில் இருந்து எங்களை விடுவித்து தூய உள்ளத்தோடு எம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்கின்றது திருப்பாடல் 130. பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்காலை சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2025 தவக்காலம் 1ஆம் வாரம் என்ற வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித வியாகுல மரியாவின் கபிரியல் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். இன்றைய தவக்கால இறைவார்த்தையாக இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தவக்காலத்தின் பாடலாக மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அன்பான தேவன் உன் வழி மறந்தோம், அன்றாட வாழ்வில் பாவங்கள் புரிந்தோம். அன்பான தேவன் உன் வழி மறந்தோம், அன்றாட வாழ்வில் பாவங்கள் புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம்,
இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். அருளின் கடலே உம்மையே மறந்தோம், ஆயிரம் பிழைகள் உளமாற புரிந்தோம். அருளின் கடலே உம்மையே மறந்தோம், ஆயிரம் பிழைகள் உளமாற புரிந்தோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். மன்றாடி புலம்புகின்றோம், இயேசுவே மன்னிக்க வேண்டுகின்றோம். வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 20-26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உங்களுக்கு சொல்லுகின்றேன், மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களின் ஒழுக்கத்தை விட உங்கள் ஒழுக்கம் சிறந்திராவிட்டால் விண்ணரசு சேரமாட்டீர்கள். கொலை செய்யாதே, கொலை செய்வோன் தீர்ப்புக்குள்ளாவான் என்ற முன்னோர்க்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கின்றீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகின்றேன், தன் சகோதரனிடம் சினம் கொள்வோன் தீர்ப்புக்குள்ளாவான். தன் சகோதரனை முட்டாள் என்பவன் தலைமைச் சங்க தீர்ப்புக்குள்ளாவான். அவனை மதிகட்டவனே என்பவனோ எரி நரகத்திற்குள்ளாவான். நீ பீடத்தின் மேல் காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரனுக்கு உன் மீது மனத்தாங்கல் இருப்பதாக அங்கே நினைவுற்றால், அங்கேயே பீடத்தின் முன் உனது காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் உன் சகோதரனோடு சமாதானம் செய்து கொள். பின்னர் வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீ உன் எதிரியோடு போகும்போது வழியிலேயே அவனுடன் விரைவாக சமரசம் செய்து கொள். இல்லையேல் உன் எதிரி உன்னை நீதிபதியிடம் கையளிக்க, நீதிபதி உன்னை காவலனிடம் கையளிக்க கூடும். நீ சிறையில் அடைபட நேரிடும். உறுதியாகவே உனக்கு சொல்லுகின்றேன், கடைசி காசை நீ கொடுத்து தீர்க்கும் வரை அங்கிருந்து வெளியேற மாட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்காலை சிந்தனையாக, உங்கள் ஒழுக்கம் சிறந்திராவிட்டால் விண்ணரசு சேரமாட்டீர்கள். அன்பான உறவுகளை, தவக்காலத்திலே தரும் மத்தேயு சுவிசேஷமானது விண்ணரசின் பகுதி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. நமது ஆண்டவராகிய இயேசு மலைமேல் செய்த பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றன. பேட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியானது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைக்கொண்டு நடக்க வேண்டிய அந்த பழக்க வழக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் நமக்கு தருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, மன்றாடி புலம்புகின்றோம், ஆண்டவரே மன்னிக்க வேண்டுகின்றோம் என்பதுதான். தவக்காலத்தின் முதல், அதாவது இன்றைய நாள் 2ஆம் வெள்ளியாக இருக்கின்றது. ஆகவே நாம் செய்யும் சமம், தவம், பொருத்தல்கள், பரித்தியாகங்கள் எல்லாம் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நாம் வழிநடப்போம். பிறரை அன்பு செய்வோம். பிறருக்கு தேவையான நேரத்தில் நாம் உதவி செய்வோம். அவர்களுக்காக எமது ஜெபத்திலே அன்றாட தினம் நோயோடு, நொடியோடு, புனியோடு, பீடையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, விரக்தியோடு, வேதனையோடு, மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக நாம் ஜெபிப்போம். இதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம். இதேதான் இறைவன் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். ஒரு மடாதிபதி எப்போதுமே கோபப்பட்டு தன் சக சன்னியாசிகளை திட்டி தீர்த்து விடுவார். பலர் சொன்னார்கள், துறவிக்கு இந்த கோபம் கூடாதென்று. தனக்குள் உணர்ந்த அவர் தனிமையாக இருக்க விரும்பி காட்டுக்கு சென்று வசித்தார். அங்கு சண்டையிட யாரும் இல்லை அல்லவா? நன்றாக இருந்தது. ஒரு முறை தண்ணீர் எடுக்க தன் வாளியுடன் ஊற்றுக்கு சென்றார். வாளியானது தண்ணீரை கோரவில்லை, கவிழ்ந்து கவிழ்ந்து விழுந்தது. பலமுறை முயன்றும் தண்ணீர் எடுக்க முடியாமல்
கோபம் தலைக்கேறி வாளியை கீழே போட்டு உடைத்தறிந்தார். பிறகு தன்னிலை கண்டு வெட்டி தலை குனிந்தார். கோபத்தை கட்டுப்படுத்தும் முறை வெளியில் ஓடி வந்து தனிமையில் வாழ்வதல்ல, இருந்த இடத்திலேயே இருந்து அதை அகற்றிக் கொள்வதே. கோபம் எல்லா உயிரினங்களுக்கும் உரித்தான ஒன்று. கோபம் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தும். கோபத்தால் வாழ்வை இழந்தவர்கள் ஏராளம். கோப நேரங்களில் அறிவை இழந்து விடுகின்றோம். என்னவெல்லாமோ பேசி எப்படியெல்லாமோ செய்து ஒட்டுமொத்த உறவையும் சீர்குலைத்து உயிரையும் பறித்து விடுகின்றோம். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் நினைத்து நினைத்து உருகுவதில் என்ன பயன்? இதன் விஷயத்தை அறிந்த இயேசு நட்புறுதல் உள்ள உறவை மேம்படுத்த விளைகின்றார். ஒருவர் ஒருவரை மதித்து மனத்தாங்கல்களை சரி செய்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். பிரெஞ்சிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், வெரித்தே ஒன் வெரித்தே ஜுவுதுலுதியர், அதாவது உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்ற தமிழாக்கமானது இங்கே இன்றைய நாளிலே நற்செய்தியிலே 3 தடவை நமது ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடுகின்றார். இதன் விஷயத்தை அறிந்த இயேசு நட்பறுதல் உள்ள உறவை நினைத்து உருகுவதில் என்ன பயன்? இந்த விஷயத்தை அறிந்து நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து மதித்து மனத்தாங்களை சரி செய்து வாழ அழைப்பு விடுக்கின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவருக்கு உறவு முக்கியம். மனிதர்கள் செய்யும் துரோகங்கள் கடவுளை சீட்டி பார்த்தாலும் கடவுள் பல நன்மைகளை செய்து உடன்படிக்கையை ஏற்படுத்தி உறவு நீடிக்க செய்துள்ளார். நமது கோபம் மனிதர்களுக்கு வாழ்வை கொடுப்பதாக இருக்க வேண்டுமே ஒழிய கெடுப்பதாக இருத்தல் கூடாது. நியாயமான கோபம் தீமைக்கு எதிராகவும், லஞ்சம், ஊழல், கடவுள் பெயரால் ஏமாற்றுதல், அடிமைத்தனம் இவைகளுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஆகவே யோவான் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 13:20 கோபம் உட்பட்ட உறவை குலைக்கும் எந்த சக்தியும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய வார்த்தையின் தெய்வ தரிசனமாக உள்ளது. இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியை திருமதி தாமலர் கல்வராஜன் அவர்களே மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் திரபம் வீக்கெண்ட் போகுத்தோஸ். நன்றி, வணக்கம் தங்கியே. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ஓய்வினானை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தோமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாரு. நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நானும் அதை உற்சாகத்தோடு நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமுகத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு சுகங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் பேர் பேரா கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவை மாற்றிக்கொண்டு அண்டர் தீச்சனுடைய வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ துணை இலக்கம் சவரி 743 அப்படி சொல்லிக்கொண்டு வளவோட பரிசுத்த வேதாகம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 17 28 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? நேற்று வரை எகிப்து தேசம் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் எகிப்தில் பெய்யாத மிகவும் கொடிய கண்மலையை நான் இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ
அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை. எகிப்து தேசமெங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறையும் பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒடியும் படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். 400 வருஷமாக இஸ்ரேல் தேசத்து மக்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாயிருந்து வாழ்ந்தவர்கள். அவருடைய கூக்குரலின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுறபடியாத்தான் கர்த்தர் மோசையை அனுப்பி அவரோட மீட்டு கொண்டு வர சொல்றார். ஆனா எகிப்து அரசன் பார்வோன் அவர் கடின மனம் கொண்டபடியா அவரை விட விருப்பம் இல்லை. அப்படியும் இருந்தும் சொல்றார், ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லி விடுற முறை சொல்லி விட இல்லை. ஏன்னா அது கொடிய வேலை வாங்கினவர் 400 வருஷமாக அவருடைய சமுதாயத்தை வச்சு இஸ்ரேல் தேச மக்களை வச்சு இந்த கூவின சதை கேட்டபடியத்தான் கர்த்தர் அந்த மோசை அனுப்பி வேலை மீட்டுக் கொள்றவாற தொடர்ந்து இப்படி போய்கொண்டே இருக்குது. தொடர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவோம் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவோம் உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எமக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து செல்ல கலக்கமில்லையே. அப்பா நீங்க எமக்கு இருக்க பயமில்லையே, எம் தகப்பன் நீங்க சுமந்து செல்ல கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எமக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எமக்கு. அன்பான இயேசுராஜனுக்கும் கோடான நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள்
எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவின் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருவதற்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நடத்த போறமைக்காக நான் செலுத்துவேன் ராஜா. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே, பற்றும் தகப்பனே, அனைத்து குடும்பங்களுடைய தேவையை சந்திங்க ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. கூடவே இருந்து பலத்தினால இடக்கட்டுங்க ராஜா, பலத்தினால இடக்கட்டுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்றேன் சோத்திரம் ராஜா. மற்றும் பாமோத்தின் அதுக்கு குடும்பங்கள் ஐடியும் சகலவற்றையும் அனுதினம் ஆசீர்வதித்து அவரிடத்தில் பலப்படுத்தி அவர் செல்லுமிடம் எல்லாம் கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பாக நடத்தவன் சொல்லி இயேசப்பாடம் அதை எழுதி கொண்டு சாதிவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரன்வேலு பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார்கள். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறை ஆட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க இன்றைய தினத்திலே இசைந்து சென்ற ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், இசையவிருக்கின்ற நெவிஸ் பேரிஸ் அவர்கள், அனா அவர்கள் மற்றும் இந்த தளத்திலே இசைந்து நிற்கின்ற ஒவ்வொருவரோடும் இன்றைய நாளிலே நாம் கலந்து நிற்கின்றோம். இங்கே வாணி அவர்கள், தவமலர் கல்விராஜன் அவர்களுடைய இசைவினிலும் நிறையாக்கத்திலும் நாம் இசைகின்றோம். நாம் தொடர்ந்து பார்க்கின்ற நிகழ்வு பணி வாழ்விலே இறைவன். நாம் ஆலயத்திலே போய் ஆண்டவனுக்கு முன்னால் கரம் குவிக்கின்றோம். ஓம், அவைகளோடு பேச முடியுமா? ஓம், பேச முடியும். அவைகள் சிந்தனைகளூடாக நம்மோடு பேசுகின்றன. ஆனால் செயல் இருக்கின்றது. செயல் வாழ்விலே இறைவன் எம்மோடு பேசுகின்றான். இறைவன் எமக்கு அருளளிக்கின்றான், உதவி அளிக்கின்றான். ஆனால் இன்னொரு புறத்திலே இறைவன் எம்மிடம் வந்து உதவி கேட்கின்றான். அந்த அப்படிப்பட்ட உதவி எங்கே நிகழ்கின்றது என்றால் பணி வாழ்விலே இடம்பெறுகின்றது. இந்த தளத்திலே இடம்பெறுகின்றது, வெளியே இடம்பெறுகின்றது. இயற்கையினூடாகவும் இயற்கையின் படைப்பினூடாகவும் இவைகள் இடம்பெறுகின்றன. ஒரு சிற்றூர்தி வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. திடீரென அதனுடைய என்ஜின் கோளாறு ஏற்பட்டு அருகிலே சென்று நிறுத்தப்படுகிறது. திடீரென புகை எழும்புகின்றது. அவசரமாக ஓடி சென்று காரு அந்த சிற்றூர்தியினுடைய முன்பகுதி, அதாவது பொனட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை தூக்குகின்றார்கள். கடுமையான புகை வந்து கொண்டிருக்கின்றது. அருகிலே வருகின்ற கார்கள் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு ஓடி வருகிறார்கள். எவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த வேளையிலே ஒரு வயோதிபர் ஒருவர் காரிலே வந்து நிறுத்திவிட்டு தன்னுடைய காருக்குள்ளே வைத்திருக்கின்ற தீயணைப்பு கருவியை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். அதற்கு முதல் கார் எரியத் தொடங்கிவிட்டது. இவர் அந்த தீயணைப்பு கருவியினூடாக அந்த காரை அணைக்கின்றார், அந்த தீயை அணைக்கின்றார். இறைவன் இங்கே எவ்வாறு செயற்பட்டார்? பல வேளைகளிலே இறைவன் பல்வேறு விதங்களிலே எமக்கு செயற்படுகின்றார். இந்த இறைவனை நாம் எவ்வாறு காணுகின்றோம் என்றால், இன்றைய தினத்திலே ராஜினி அல்போன்ஸ் எடுத்தார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். இந்த அன்பு யாரோரு முகம் தெரிந்த ஒருவருக்கு செய்கின்ற அன்பு அல்ல, யாரென்று தெரியாத ஒருவருக்கு செய்கின்ற அன்பாக இந்த அன்பு அமைகின்றது. அங்கே இறைவன் இருக்கின்றான். இந்த இறைவனை நாம் நம்முடைய வாழ்விலே நாம் காண்பதற்கு அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட
பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்குகின்றவர்கள், தன்னுடைய பிள்ளை தனக்கு தொலைபேசி எடுக்குமா என்று ஏங்கி ஏங்கி வயோதிப இல்லத்திலே இருக்கின்றவர்கள், வெளியே வந்து என்னுடைய பிள்ளை இன்று வரும் என்று ஏங்கி ஏங்கி காத்திருப்பவர்கள், இன்னும் பல்வேறு விதத்திலே இறைவனை நாடி நிற்பவர்கள், இறைவனை இந்த மனித வடிவிலே நாடி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறை ஆசி இறைவன் வழங்குவதற்கு அருள் வேண்டி இந்த தளத்தினை இறைவன் ஆசீர்வதிக்கவும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஜேம்ஸ் அல்சன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று தவக்காலத்தின் 2வது வெள்ளி. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவசனம் 17. இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையாட்சியை பற்றி நாம் ஒவ்வொரு முறையும் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம், நற்செய்தி பகிர்வில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நாம் இன்று சற்று சிந்தித்து பார்ப்போமானால், இன்றைய தவக்காலத்தில் நாம் நினைப்பது நோன்பிருப்பது. அது ஒரு நேர உணவை உண்டுவிட்டு நாம் இது நேரமும் உண்ணாமல் இருப்பது, மதுவை குடிக்காமல் இருப்பது, இல்லது நாம் விரும்பிய குடிபானங்களை குடிக்காமல் இருப்பது, இதுதான் நோன்பு என்று நாங்கள் நினைக்கின்றோம். சில நேரங்களில் நாம் நினைப்பது தவறாகவே இருக்கும். நாம் உண்பதையும் குடிப்பதையும் தவித்து விட்டு அதற்கு ஈடு செய்கிற மாதிரியோ அல்லது அதற்கு பெரியதாகவோ நாங்கள் ஒரு தப்பை செய்து விடுகின்றோம். இறைவனை நாம் நாடி செல்வதில்லை. தவக்காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு திருச்சபை கற்றுக் கொடுத்திருக்கின்றதோ அதை நாம் செய்வதில்லை. கோயிலுக்கு செல்வதில்லை. இறைவனை நாம் பற்றி பிடிப்பதில்லை. இறைவனுக்கிடம் நாம் செல்வதில்லை. நாம் வீடுகளிலோ ஆலயங்களிலோ சிலுவப்பாதை செய்வதற்கு எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். சில வேளைகளில் வேலை பழுக்களாக இருக்கும், சில வேளைகளில் வீடுகளில் கூடி எங்களுக்கு நேரம் இருக்காது. அப்ப நாங்கள் அதையெல்லாம் தவித்து விட்டு நாங்கள் கிழமையில் ஒரு நாள் கூடி, கடந்திருநாளான ஞாயிற்றுக்கிழமைகள் கூடி ஆலயத்துக்கு செல்லாமல் நாம் நினைப்பது உண்ணாமலும் மச்சம் சாப்பிடாமலும் இருந்து விட்டால் நம்முடைய தவக்காலம் முடிந்து விட்டதென்று. அது இறையாட்சிக்கு ஒப்பானது அல்ல. ஆகவே நாம் முதலில் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் நிச்சயமாக தவக்காலத்தில் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒரு பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். இறைவனிடம் நாங்கள் செய்த பாவத்தை ஒப்புவித்து அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து பாவத்தில் விழாத மாதிரி நாங்கள் வாழ வேண்டும். 2வதாக, நாம் எங்களுடைய திருச்சபையின் சட்டத்திற்கேற்ப நாம் கிழமையில் கடன் திருநாளிலேயாவது நாங்கள் திருப்பலிக்கு செல்ல வேண்டும். எத்தனையோ மக்களால் இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு வர முடிவதில்லை. அதற்கு காரணம் நிறைய சொல்லுவார்கள். நேற்று ஒரு கொண்டாட்டத்திற்கு போயிட்டு வந்து விட்டேன், என்னால் முடியவில்லை, நான் லேட்டா படுத்தேன். பிள்ளைகளை கேட்டா பிள்ளைகள் சொல்லுங்கள், எங்களுக்கு யூனிவர்சிட்டி பாடம் இருக்கின்றது, நாளைக்கு பரீட்சை இருக்கின்றது, எங்களால் வர முடியும். ஆனால் மிக கூடிய அளவு 1 மணி நேரம்தான் அந்த திருப்பலி நடக்கும். நாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் நாம் அந்த திருப்பலியில் பங்கு பெற வேண்டும்.
இதைத்தான் நாங்கள் நோன்பு தவக்காலங்களில் செய்ய வேண்டும். நிச்சயமாக நாம் தவக்காலங்களில் நம்மை அலசி ஆராய்ந்து நாம் இறைவனுக்குடையவர்களாக வாழ வேண்டும். நோன்பு மட்டும் சாப்பிடாமல் உண்ணாமல், நான் மச்சம் சாப்பிடவில்லை, ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுதான் என்னுடைய நோன்பா என்றால் நிச்சயமாக அது இல்லை. இறைவன் அதை விரும்பவில்லை. மாறாக இறைவன் எங்களை உண்மையான உள்ளத்தோடும் மனதோடும் ஆன்மாவோடும் தன்னிடம் வாருங்கள் என்றுதான் கூப்பிடுகின்றார். நாம் எல்லோரும் அதை பின்பற்றி நாம் இறைவனுக்குடைய பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1844 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய தவக்கால உணவாக மன்னிப்பு என்பது கோழைத்தனம், அது கையால் ஆகாதவர்களின் ஆயுதம் என்று கருதப்படும் சூழலில் மன்னிப்பதால் உடலும் உள்ளமும் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இயேசு சற்று உயர்ந்து நாம் பிறருடன் மனத்தாங்களோடு மன்னிக்க முடியாத இதயத்தோடு கொண்டு வரக்கூடிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற மாற்று சிந்தனையை இன்று தருகின்றார். தவறை நியாயப்படுத்துபவருக்கு அது நியாய தீர்ப்பு, தவறை உணர்ந்தவருக்கோ அது மன்னிப்பு. எதை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கொடுக்காமல் மரித்துவிடக் கூடாது என்பதாலோ சிலுவையின் முதல் வார்த்தையிலேயே மன்னிப்பு. கிறிஸ்துவின் மன்னிப்பு என்பது நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு விடுதலையை நமக்கு கொடுத்தது. என் பாவத்திற்கு என்ன பரிகாரம் செய்தாலும் விமோசனமில்லை என்பவர்களுக்கு கிறிஸ்துவின் உதரமே மாற்று மருந்து. பல வருட பாவிக்கும் சில நிமிடம் போதும். கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற பாவத்தை உணர வேண்டும், மனம் வருந்த வேண்டும், அவரோடு பயணிக்க விரும்ப வேண்டும். கிறிஸ்துவில் மன்னிப்பு நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டதாலோ என்னவோ பலருக்கு மரணம் வரை மன்னிப்பின் மதிப்பு தெரிவதில்லை. நாம் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசுவோடு இணைந்து அவரோடு நாங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு, இன்று பாடுகளின் பாதையில் கல்வாரி பாதையிலே நாங்கள் 6ஆம் நிலையில் இருக்கின்றோம். அழியாத சின்னம். மனித சாயலே இல்லாத இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வியர்வை ரத்தம் கலந்ததோர் ஓவியம் வெள்ளை துணியிலே, ஓர் வீர பெண்ணின் சாகசம் இங்கே ஆடவர் கூட்டத்திலே. அனுதாபத்தில் செய்தாலும் நம் ஆண்டவர் பலன் தந்தார், தன் அழியா சின்னம் அவரும் கொடுத்தே ஆறுதல் அளிக்கின்றார். குறிப்பாலே பிறர் துன்பம் கண்டு உதவும் குணம் வேண்டும், பிறர் துன்பம் துடைக்கும் கரத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். சிரிப்போம். வியர்வை துடைத்த வெரோனிக்காவுக்கு விலையில்லாத ஒரு திருமுகத்தை பரிசாக தந்த இயேசுவே, அன்றாடம் நாங்கள் இவ்வுலகில் படுகின்ற அவலங்கள் எத்தனை. பிச்சை எடுக்கும் சிறுவர், பிணியோடு போராடும் மனிதர், எச்சிலை சாப்பிடும் ஏழை, ஏக்கங்களோடு வாழும் இளைஞர், இப்படி 1000 காட்சிகளை கண்டாலும் ஒரு நாளும் இது பற்றி கவலைப்பட்டது இல்லை. எங்கள் தேவைக்கு மேல் உள்ள அனைத்தும் இப்பாவப்பட்டவர்களுக்கு உரிமைப்பட்டது தானே. என்னிடம் இருப்பதை இல்லாதோருக்கு கொடுத்தால் என் உள்ளம் வெள்ளை துணி போல் மாறும். அதிலும் அன்பு திருமுகம் பதிந்திட எங்களுக்கு அருள் தாரும். முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே, இகமகம் சரி பாதி கேட்க மறுத்தாய். முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே, இகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். இகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். உனக்காக
மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் மது இரக்கத்தினார் என்றும் நித்திய சாந்தி அடைவார்களாக என்று வேண்டிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இன்றைய வெள்ளி பொழுதுநிலை இந்த ஆலயம் பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற இந்த பன்னிசைகள் இறைவனின் மனதை உருக்க வேண்டும். எங்கள் பாவங்களை பரிகாரமாக நாங்கள் இந்த இறை வேண்டலை நாங்கள் செய்யும் போது இறைவன் நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நல்ல நித்திய வாழ்வை அருள்வார் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு எல்லோரும் விடைபெறும் நேரத்தில் எங்களுடைய தாய்மண்ணின் மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தகவலர் வாணி மோகனை வரவேற்றபடி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அது தியானத்தை சொன்னவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம். தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வாணி மோகன் அவர்களுக்கும் இவர்களுக்கும் அனைத்து பாமர்களுக்கும் காலை வணக்கத்தை கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கொண்டு இன்று தவக்காலத்தின் 1ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பிரேசனை சிந்தனை எனதாக்கம் 5ஆம் நிலை. சீமோன் தோள் கொடுக்கின்றார். ஊர்தோறும் சென்று உதவிகளை செய்து வந்த இயேசுவுக்கு இப்போது உதவி தேவைப்படுகின்றது. இயேசுவின் தோளில் இருந்த சிலுவை இப்போது சீமோனின் தோளுக்கு இடம் மாறுகின்றது. யார் இந்த சீமோன்? இயேசுவின் உறவினரா, நண்பரா, அல்லது இயேசுவிலிருந்து நன்மை பெற்றவரா? அப்படியாக தெரியவில்லை. இயேசு சீமோனை இதற்கு முன் சந்தித்ததாகவும் தெரியவில்லை. ஆனால் அவன்தான் ஆண்டவருக்கு உதவி செய்கின்றான். இயேசுவோடு பந்தயம் வந்து உணவுண்டவர்கள் இப்போது எங்கே? இரவும் பகலும் இயேசுவோடு திரிந்தவர்கள் இப்போது எங்கே? இயேசுவினால் குணம் பெற்றவர்கள் இப்போது எங்கே? எல்லோரும் ஓடி ஒழித்து விட்டார்கள். சிலுவையின் பாரத்தால் தடுமாறும் இயேசு உதவி செய்ய உறுதுணையாயிருக்க யாரும் முன்வரவில்லை. ஆனால் பரமனின் நிலைமையை புரிந்து கொள்ள அந்த பாமரன் சீமோன் உதவி செய்ய ஒத்துக்கொள்கின்றான். படை வீரருக்கோ அவரை மனிதராக பார்க்க முடியவில்லை. மரண தீர்ப்பு பெற்ற குற்றவாளியாகவே தெரிந்தது. குற்றவாளிக்கு துணை நிற்பது அன்றைக்கும் இன்றைக்கும் குற்றம்தான். சிலுவை அன்று அவமானத்தின் சின்னம்தான். மலை உச்சிக்கு போகிற வரைக்கும் இயேசு உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற தேவை படை வீரருக்கு. அதனால் தான் உலக மீட்புக்கு உதவி செய்யும் உண்மை வாய்ப்பை படை வீரர் பரிசாக சீமோனுக்கு கொடுக்கின்றனர். அந்நியராக கருதப்பட்ட சீமோனு உதவி ஆண்டவர் இயேசுக்கு ஆறுதலை அளிக்கின்றது. இரக்கமே உருவான இயேசுக்கு இரக்கம் காட்டுகின்றார் சீமோன். ஒருவரை தாங்கிக் கொள்ளவும் தட்டி கொள்ளவுமே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். அவருடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க விட்டாலும் சங்கடத்தில் பங்கெடுப்பதே சால சிறந்தது. சீமோனை போல உதவி செய்ய முன் வந்தால் துன்பப்படுவர்களின் எண்ணிக்கை உலகில் கணிசமாக குறையும். வாழ்வில் வெறுப்பற்று வாழவே பிடிக்காத மனிதர்களுக்கு உனது ஆறுதல் தேவை. வாழ்வில் விரக்தி அடைந்து தற்கொலை துணியும் தனியவர்களுக்கு உனது தேற்றில தேவை. நீ தயாராக இருக்கின்றாயா? உதவி தேடி உன்னிடம் வருபவர்களுக்கு கருணை காட்டாமல் கைவிடித்து விடுகின்றாயா? உன் உதவியை நாடி நிற்போரை நீ உதாசீனம் செய்து அனுப்புகின்றாயா? நீயும் ஒரு சீமோனாக எப்போது மாறப்போகின்றாய். மற்றவர்கள் வாழ்வை நீ எளியாய் துணியாய் மாற இன்றே தீர்மானம் எடு. நாங்களும் இதனை கடைபிடித்து வாழ்வோமாக. சிவம். சீமோன் உதவி அன்போடு ஏற்றுக்கொண்ட இயேசுவே, துன்புறும் மனிதர்களுமை காணும் கண்களை மக்கத்தாரும். அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் அது கை எப்போதும் நீளட்டும். கைமாறு கருதாமல் கனிவோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய நல்ல உள்ளத்தை மக்கத்தாரும். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி வணக்கம். சோமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி வணக்கம். தியானதீசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். வந்து கிறிஸ்தவ சிந்தனை ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், டேவிட் அந்தனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், நேவிஸ் அவர்கள், தியானதீசன் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். டீ குடிச்சிங்களா நீங்க?
குடிச்சதான் என்றாலும் தொண்டை அதுதான் இன்னொருக்கா குடிக்கணும். சரி, நல்ல தண்ணியை குடிங்கோ. மிக்க நன்றி ஓ, அக்கா. தொடர்ந்து நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி. தொகுப்படணும் தமிழக்காவிற்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு இவர் பாலன் அண்ணா வர இல்லைன்னு வந்தவர் வாணி. வந்தவரா? ஆம், ஓகே, அப்போ அதுக்கு நாங்கள் கீழே ஓட்டம் போல. சரியா, ஆம். ஏண்டா இதில் காணும் அவர். அதுதான் இல்ல இருக்குது அந்த கேலக்சி அந்த கேலக்ஸி. ஓகே ஓகே ஓகே. சரி, நன்றி எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். யோகாசன பயிற்சி